ஹாய் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட். நிறைய பேர் ஹேங்கிங் பிளான்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். ஸோ நானும் தான். இந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. என்னோடய ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கட்டிங்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இப்போ 3 பார்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப நல்லாவே வளருது. நான் ரொம்ப இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப் வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல இது வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. முதல்ல இது வந்து சக்குலண்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட இலைகளில் வந்து தண்ணீர் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால் சக்குலண்ட் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வளர்க்குறதுக்கு வந்து பெரிய கண்டெய்னரோ எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஏதாவது நம்ம தேங்காய் கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சி அதில் கூட நீங்கள் மண் நிரப்பி இதை நடவு செய்யலாம். அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ்லேயும் வந்து நீங்கள் நடவு செய்யலாம். ஸோ இது வளர்க்குறது வந்து பாட் எதுவுமே தேவையில்லை. அடுத்தபடியாக வந்து சாயில் பற்றி பார்க்கலாம். மண் வந்து நம்ம தோட்டத்து மண் இருந்தாலே போதும். என்ன மண் உங்ககிட்ட இருக்கோ அந்த மண்ணை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மண்ணில் வந்து தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சக்குலண்ட் வெரைட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பிளான்ட்களுக்கெலாம் வந்து மண்ணோடு சேர்ந்து நீங்கள் கோகோ பீட் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து செடி வளர்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்து வந்து தண்ணி விடுறத பற்றி பார்க்கலாம். இந்த செடிக்கு வந்து அதாவது வாரத்துக்கு 3 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செடிகள் வந்து இலைகள் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் தனியாக ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த பிளான்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த இலைகளில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நல்லா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, கோகோ பீட் வந்து சாயிலோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த சாயிலில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக தண்ணி தேங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த செடி விரும்பாது. ஸோ கோகோ பீட் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு சில லீவ்ஸ்லாம் வந்து எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அதிகமாக தண்ணி ஊற்றுறது தான் வந்து இது சொல்லுது. பிகாஸ் இந்த செடிக்கு வந்து ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் மறந்துட்டு ஒரு 5 நாள் கழித்து தண்ணி ஊற்றினாலுமே வந்து அந்த செடி வந்து ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்கிவிங் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி ஊற்றலனாலும் அது தானாகவே வளரும். ஸோ எப்போ தேவையோ அந்த சாயில் எப்போ ட்ரையாக இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா இதை வந்து வெயிலே படாமல் அந்த மாதிரி இடத்துல வச்சுருந்தேன் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீன் கலரில் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பாதி நிழல் பாதி வெயில் அந்த மாதிரி இடத்துல இந்த செடி வச்சுருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் பர்பிள் கலரில் அந்த லீவ்ஸ்க்கு கீழே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது மொத்தமாக டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ரூம்குள்ளேயே வந்து வைங்க. ஸோ ரொம்ப நல்லா வளரும். இந்த செடிக்கு வந்து எந்த ஒரு உரம் எதுவுமே தேவையே கிடையாது. நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி தான், சாயில் மிக்ஸுமே வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தா போதும். இதை வந்து எப்படி வீட்டில் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஏதாவது சின்ன தொட்டி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொட்டாங்கஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பாட் இல்லை எது யூஸ் பண்ணாலுமே வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடணும். எக்ஸஸாக நம்ம தண்ணி ஊற்றுறதுனால அது வெளியே போயிடும். இதுவே நம்ம செடிக்கு பாதி ப்ராப்ளம் வந்து தடுக்கும். அதுக்கப்புறமா கட்டிங் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கட்டிங் எடுத்துகிட்டு முதல்ல அந்த கொட்டாங்குச்சியோ ஏதோ ஒரு கண்டெய்னர்லையோ மண் வந்து பாதி அளவுக்கு நிரப்பிடுங்க. நிரப்பினக்கப்புறமா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸாகவோ அதை தொட்டி ஃபுல்லாகவோ இலைகள் வந்து கொஞ்சம் தொட்டி விட்டு வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் நடவு செஞ்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லேயர் ஆஃப் சாயில் மட்டும் நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. அடுத்து நான் போய் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றுங்க. வெயிலான இடத்துல வைக்காதீங்க, நிழலான இடத்துல வைங்க. ஸோ இதோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோவும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாய்.